டெஃபினட்டா இப்போ பார்த்தீங்கன்னா தளபதி மற்ற கட்சி தலைவர்களுக்கும் என்ன வித்தியாசம்னா, தளபதி எப்போ வந்து பெரியார், அம்பேத்கர், காமராசர், அஞ்சலை அம்மாள், வீரமங்கை வேலுநாச்சியார் அப்படின்னு சொன்னப்போ தான் மக்களுக்கு, இந்த கால இளைஞர்களுக்கு அவர்கள் மேலே தேடி அவங்களுக்கு அந்த புத்தகங்கள் படிக்கணும் ஆர்வம் வந்தது. உண்மையிலுமே அந்த ஆர்வம் வந்து பார்க்குறப்ப நிறையாவே இருக்கு. நான் பல மாவட்டங்களுக்கு போயிருக்கேன். தமிழ்நாடு முழுசும் தளபதியோட கோட்டையாக மாறிட்டு இருக்கு. அதில் வந்து சேலம் வந்து இரும்பு கோட்டையாக இருக்கும். அதை வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சேலத்தில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. முக்கியமா 3 பிரச்சனை மட்டும் நான் சொல்றேன். இப்ப பாத்தீங்கன்னா மேட்டூர் அணை வந்து கிட்டத்தட்ட ஃபுல் ஆயிட்டு இருக்கு. இருந்தும் பல வார்டுகளில் வந்து குடிநீர் இன்னும் சரியா வந்து மக்களுக்கு கிடைக்கல. 10 நாளுக்கு 15 நாளுக்கு ஒரு முறை தான் வருது. அடுத்து பாத்தீங்கன்னா பாதாள சாக்கடை திட்டம் வந்து ரொம்ப நாளா சொல்லிட்டே இருக்காங்க. இன்னும் சரிவர வந்து பண்ணவே இல்லை. நான் இருக்கிற ஏரியால கூட இன்னும் வந்து அந்த முழுமை பண்ணவே இல்லை. மழைநீர் எப்பெல்லாம் மழை பெஞ்சா மழைநீர் வந்து வீட்டுக்கு வர சூழ்நிலை தான் இருக்கு. மக்கள் ரொம்ப பிரச்சனைல தான் இருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா வந்து சேலம் பாத்தீங்கன்னா மெயின் ரோட்ல இருக்கு. பல ஹைவேஸ் இங்க வந்து டச் ஆகுது. இருந்தும் வந்து சேலத்துல வந்து பெரிய தொழில் வளர்ச்சி ஒன்றும் வரவே இல்லை. அதுக்கு கடந்த ஆட்சியாளர்கள் வந்து சேலத்துக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கவே இல்லை. இதுக்கான வந்து வளர்ச்சியை வந்து அவங்க வந்து கேட்டு வாங்கவே இல்லை. இதை வந்து தமிழக வெற்றி கழகம் வந்தோடனே இது ஃபுல்லா சேலம் மாவட்டம் தலை சிறந்த மாவட்டமாக நாங்க மாற்றுவோம். சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. உங்க தலைவரோட விஜயோட சுற்றுப்பயணங்கள்லாம் எப்படி அமைப்போது, எப்ப இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம்? இப்ப 4ஆம் தேதி செயற்குழு மீட்டிங் இருக்கு. அதுல வந்து நாங்க பேசிட்டு விரைவில் தலைவர் நாங்க அறிவிப்பார். இல்ல அப்படிலாம் இல்ல, அதெல்லாம் இல்ல. இல்ல இல்ல, அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல. விரைவில் அறிவிப்பார். நீங்க ஏதாவது கேட்டிருக்கீங்களா குறிப்பா குறிப்பிட்டு ஏதாச்சும்? இல்ல, அது தேர்தல் ஆணையம் வந்து அதுக்கான ப்ராசஸ் ஆரப்ப நாங்க விண்ணப்பிப்போம். இன்னும் விண்ணப்பிக்கல, விண்ணப்பிப்போம். அதாவது வந்து விஜய் வந்து இன்னும் களத்துக்கே வரல அப்படின்னு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து பேசிக்கிறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? களத்துக்கே வரலன்னு யார் சொன்னா? அவர் வந்து எத்தனை 25 வருஷத்துக்கு மேல வந்து களப்பணியில் தான் வந்து பண்ணிட்டு தான் இருக்காரு. இப்ப கூட பரந்தூர் வந்தாரு. அதனால வந்து விரைவில் வந்து இப்பதான் அவர் இறுதிக்கட்ட படப்பை முடித்து விட்டார். இப்ப விரைவில் வருவார். மதுரை பார்த்திருப்பீங்க, பார்த்திருப்பீங்க. நான் வந்து தளபதியை வெளியே கொடுத்து நாங்க ரெடியா இருக்கோம். பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க காவல்துறை தயாரா இருக்கான்னு சொல்லுங்க. எப்பவும் நாங்க வெளியே கூட ரெடியா இருக்கோம். தளபதி நாங்க பாதுகாத்து முடியும். பொதுமக்களுக்கு பயந்து தான் தளபதி அமைதியா இருக்க வருவார் வெளியில. அப்ப தெரியும். இல்ல, கூட்டணி பற்றி வந்து நாங்க வந்து ஏற்கனவே தெளிவா பலமுறை சொல்லட்டோம். வந்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையை ஏற்று அந்த எங்கள் அரசியல் எதிரியும் கொள்கை எதிரியும் தவிர வேற யாரு வந்தாலும் நாங்க அரவணைப்போம்.